அப்ப ஒரு புலி அங்க செத்து போனால் 25,000 மனிதனுக்கான நீர் இருக்குல்ல, அதனுடைய அளவு தேவை அது குறையுது. 25,000 மனிதனுக்கு கிடைக்கிற நீர் குறையுது. ஒரு புலி செத்தால் எப்படா 25,000 பேருக்கு கிடைக்கிற தண்ணி அளவு குறையுதுன்னா, இந்த மான், இந்த காட்டெருமை, ஆடு எல்லாம் மேய்து பாருங்க. இந்த புல்ல மேயறதுனால புல்ல அழிஞ்சிரு. புல்லின் அழிவில் இருந்து புலி வேட்டையாடி அழிக்கிற இந்த விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்டு அந்த புல்லை பாதுகாக்குது. விளங்குதுன்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க, இப்ப இந்த மான் அழிக்கப்படுவதால் அந்த இடத்துல புல் காக்கப்படுகிறது. இப்படி மான் இப்படி திங்குது, அதை பார்க்க கூடாது. அது உணவு சுழற்சி, இயற்கையின் விதி. அது நீர் புல்லுக்கு உணவு, புல்லு மானுக்கு உணவு, மான் புலிக்கு உணவு. ஒன்னு 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 சார்ந்து சார்ந்து இருக்குது. அப்படிதான் நம்ம யாருக்கு உணவு? ஒரு நாள் இந்த மண்ணுக்கு உணவு, அவ்வளவுதான். உனக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இதான் உணவு சங்கிலி. இததான் நம்ம அப்பா சொல்றாங்க, நம்மாழ்வார். இதுல ஒன்ன துண்டிச்சு வச்சுக்க, கதை முடிஞ்சு. அப்படி இருங்க. இந்த பாருங்க எப்படி இதுல ஒண்ணு துண்டிச்சான்னா, நீ பாரு, கொசு ஒன்ன கடிக்குது. ஒரு அற்ப கொசுவை ஒழிக்க முடியாத இவர்கள் ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பேங்கிறாங்க. நீ நம்பிட்டு அலைகிற. ஏன் கொசு எங்க உருவாகுது? சொல்லு, கொசு எங்க உருவாகுது? சொல்லு, கொசு எங்க உருவாகுது? அழுக்கு தண்ணியில உருவாகுது. தண்ணி ஏன் அங்க அழுக்காகுது? அங்கேயே தேங்கி இருப்பதால் அது அழுக்காகுது. அங்க கழிவு நீர் தேங்கி இருக்கும் போது அங்க கொசு முட்டையிடுது. அந்த முட்டையை ஒருத்தன் சாப்பிடுவான், அவனுக்கு உணவு யாரு? தவக்கலை, அரட்டலை. அவன் பிடிச்சு முட்டையை சாப்பிட்டே இருப்பான். நீ இந்த கேடு கட்ட ப்ளீச்சிங் பவுடரை கொண்டு இந்த அரட்டலைக்கு பயந்து அதுல போட்டு அவனை கொன்னுற. அவன் செத்துறான். கொசு முட்டையை விட்டு சுதந்திரமா பொறிச்சு பல லட்சக்கணக்கா வந்து உன்னை போடுது. அது டெங்குங்குது. அப்புறம் ஊதுறான் சங்கு. அதை நீ போய் சேர்ந்துடுற. இதுதான் நடந்துருது. டெங்குன்னு ஒரு போடு, அதுக்கப்புறம் சங்கு தான் உனக்கு. இப்ப கொசு உற்பத்தியை தடுக்க முடியவில்லை. காரணம், நீ அந்த உணவு சங்கிலிய வெட்டின. தவளையை கொன்ன, அது உணவு போயிரு. எலிய கொன்ன, பாம்பு வந்து. இப்ப பாம்பு சத்து, கருடன் எல்லாம் அந்த அதுகளுக்கு உணவு இல்லை. ஒன்னு சார்ந்திருக்கு. எலி என்ன செய்யும்? பாம்பு என்ன செய்யும்? இந்த பூச்சி இலை இதை புறம் திங்குது பாரு. நம்ம பூச்சி செடியை வெட்டி திங்குதுல பயிரை, அதை புறம் எலி சாப்பிடும், அந்த பாம்பு சாப்பிடும். நீ அதை கொன்னவன அது பிரச்சனை. இங்க இருக்கிற ஒன்னு சார்ந்து இதான் உணவு சங்கிலி. இதை அறுத்துட்டினா உலக சுழற்சி நின்றும் மிகப்பெரிய அழிவை நாம் எதிர்கொள்ள நேரிடும். அதனால இதெல்லாம் செத்து போச்சே, அதெல்லாம் செத்து போச்சேன்னு நீ சாதாரணமா கடந்து போயிட முடியாது.